செபஸ்டியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோம் அருள் சிறக்க. புனித செபஸ்டியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோம் அருள் சிறக்க. மனிதருள் சிறந்த மாணிக்கம் அவரே, மலையிலும் பலம் நிறை மனம் படைத்தவரே. மனிதருள் சிறந்த மாணிக்கம் அவரே, மலையிலும் பலம் நிறை மனம் படைத்தவரே. நிலையிலும் தவறா நேர்மையும் அவரே, நித்திய மறையின் தியாகியும் அவரே. நிலையிலும் தவறா நேர்மையும் அவரே, நித்திய மறையின் தியாகியும் அவரே. புனித செபஸ்டியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோம் அருள் சிறக்க. வைசூரியம்மை நோய்களினாலே வாடிய இறை மக்கள் குணமடைந்திடவே. வைசூரியம்மை நோய்களினாலே வாடிய இறை மக்கள் குணமடைந்திடவே. தெய்வீக மருத்துவ சேவைகள் செய்து தெய்வத்தின் அருளால் பலன் கண்டீரே. தெய்வீக மருத்துவ சேவைகள் செய்து தெய்வத்தின் அருளால் பலன் கண்டீரே. புனித செபஸ்டியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோம் அருள் சிறக்க. புனித செபஸ்டியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோம் அருள் சிறக்க. சுதன் பரிசுத்தாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த அருமையான இடத்துல, இந்த சிற்றாலயத்தில் புனித செபஸ்தியார் இருக்கிறார் என்பதை ஒரு உணர்வு, அந்த உணர்விலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரிய ஒரு ஆலயம் கிடையாது, ஒரு பெரிய ஒரு நிகழ்வும் கிடையாது. ஆனால் அவர் இந்த இடத்திலே பல ஆண்டுகளாக இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உயிரோடு இருந்த பொழுது நிறைய புதுமைகளை செய்ததாக பிரார்த்தனைகளை நாம் படிக்கின்றோம். ஆனால் அதே செபஸ்தியார் இந்த பகுதியிலே இன்றைக்கும் பல புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார். எனவேதான் ஒவ்வொரு வருடமும் அதை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவதற்காக சொல்லிலும் செயலிலும் வீரர் என்று சொல்லுவார்கள். ஒரு சிலர் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். ஒரு சிலர் செய்வார்கள், சொல்ல மாட்டார்கள். ஆனால் புனித செபஸ்தியாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், சொல்லிலும் செயலிலும் வீரராக இருந்தார். அதுதான் எல்லாமே இறைவனுக்கு மகிமை என்பதுதான். எத்தனையோ போராட்டங்கள் நமக்கெல்லாம் தெரியும். அம்பு எய்து செத்து விட்டார், இறந்து விட்டார், அவ்வளவுதான் முடிந்தது என்று நினைத்த பொழுது மீண்டுமாக ஒரு உயிர்த்தெழுந்த மனிதனை போல அரசனுக்கு முன்னால் வந்து நின்று சொல்லுகிறார், நீ செய்வது தவறு.
மற்ற தெய்வங்களுக்கு நான் பலியிட மாட்டேன், மற்ற தெய்வங்களை நான் கும்பிட மாட்டேன், அதற்கு நான் செத்து போய்விடுவேன், மரணித்து போய்விடுவேன் என்று சொல்லி தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும், விழா குழுவினருக்கும் ஒரு தடவை கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை சொல்லி ஹாப்பி ஃபீஸ்ட். பக்கத்தில் இருக்குங்களா கொஞ்சம் அப்படியே சொல்லுங்களேன், ஹாப்பி ஃபீஸ்ட், ஹாப்பி ஃபீஸ்ட் எல்லாருக்கும், ஹாப்பி ஃபீஸ்ட். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியானது அருட்சகோதரி பவுலின் அருட்சகோதரி புனிதா கருத்தபடி இறைவனுக்கு நன்றி பலியாகும். சுவாமிநாதன் திருமதி பிலோமினா மேரி இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்றிகளாகும். குடும்ப கருத்துகளுக்காகவும் ஜான் கெனடி மற்றும் விக்டோரியா இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றியாகும். பெனடிக்ட் ரொசாரியோ இவருடைய படிப்பிற்காகவும் உடல் நலத்திற்காகவும், ஸ்டாலின் மற்றும் டெய்சி கிறிஸ்டி இவருடைய குழந்தைகள் வர வேண்டியும் பணி நிரந்தரமாக வேண்டும் என்பதற்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும், கிறிஸ்டோபர் மேரி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகும். குடும்ப கருத்துகளுக்காகவும், குழந்தை பெஞ்சமின் உடல் உள்ள சுகத்திற்காகவும், ஜார்ஜ் பாலன் மற்றும் ஜான்சன் ஏஞ்சலின் மற்றும் அற்புத ஆரோக்கியராஜ் இவர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், ஜூலி குடும்பத்தினர் கருத்துப்படி மரித்த தம்பித்துறை, மேரி அம்மாள், ரிச்சர்ட், ஜான் வில்லியம் மற்றும் விக்கி உடைய ஆண்களை பாற்றிக்காகவும், மரிய குழந்தைராஜ், ஆரோக்கிய மேரி உடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி பலியாகவும், சார்லஸ் லீமா இவருடைய குடும்ப கருத்துகள் நிறைவேறவும், சமனசு சூசேராஜ் இவருடைய ஆண்களை பாற்றிக்காகவும் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற நம்முடைய கருத்துகள் நிறைவேறவும், இதுவரைக்கும் இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி பலியாகவும், அதே சமயத்தில் இன்னும் வருகின்ற நாட்களிலே புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் நம்மோடு இருந்து நமது கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒருவருக்காக நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலி அர்ப்பணம் செய்வதற்கு நமது பாவங்கள் தடையாக இருக்கலாம். செபஸ்தியாரை போல சொல்ல ஒன்று செயல் ஒன்றுமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர் சொல்லியதை செய்தார். நமது வாழ்க்கையிலே பல நேரங்களிலே சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்திருக்கிறோம். செய்துவிட்டு வேறு ஒன்றை சொல்லி இருக்கலாம், அல்லது நீதிபதிகளாக மாறி பிறரை குற்றவாளி கூட்டிலே நிறுத்திருக்கலாம். இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வதற்கு மறந்திருக்கலாம், மறுத்திருக்கலாம். மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். செயலாலும் கடவுளில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் வானதூதர்களையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்வருகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
அஞ்சா நெஞ்சத்தோடு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்த புனித செபஸ்தியாரின் திருவிழாவை கொண்டாடுவதற்கு குடும்பமாக பெயர் சொல்லி அழைத்திருக்கின்ற கிருபையை நினைத்து நன்றி கூறுகிறோம். நாங்கள் அனைவரும் விசுவாசத்தின் சாட்சிகளாகவும் இறை வார்த்தையின் மதிப்பீடுகளை உணர்ந்து இறை அரசுக்காக வாழ்வதற்கு வரம் தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மறைசாட்சியர் பொது முதல் வாசகம். யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடக்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். திருத்தூதர் பவுல் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 முதல் 17 முடிய. அன்புக்குரியவர்களே, நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருப்பின் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடக்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 12வது அதிகாரம் 7 முதல் 10 வரையுள்ள இறை வசனங்கள். சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 28 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்துதர்களிடம் கூறியது, ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்ச வேண்டாம். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவர்களை விட விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நான் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. விசுவாசம் உள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரே ஒரு கேள்விதான். செபஸ்தியார் எப்படி இறந்தாரு?
சொல்லுங்கக்கா, எப்படிக்கா இது அம்பு வேட்டு அங்க எப்படியா இருந்தாரு செபஸ்தியார்? அம்பு சூப்பர். பின்னாடி இருந்து யாராவது ஒருத்தர் சகோதர சகோதரிகளே, தனது நண்பனுக்காக உயிரை தியாகம் செய்வதை விட இந்த உலகத்திலே மேலான அன்பு இல்லை என சொல்லி நமக்காக உயிரையே தியாகம் செய்த இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் கூடவே இருக்கிறார். எனவே இயேசுடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம். செபஸ்தியாருடைய பரிந்துரை நம் கூட இருக்கிறது என்ற அந்த உணர்வோடு விண்ணக தந்தை இடத்திலே நமது வாழ்க்கையை, நமது பங்கை இந்த பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவனத்திலே அர்ப்பணம் செய்து ஜெபிப்போம். இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயற்று போல்
நாம் அனைவரும் சேர்ந்து அர்ப்பணம் செய்கிற திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபிப்போம். ஆண்டவர் தன் பெயரை புகழ்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் தம் நன்மைக்காகவும் தம் வசதிக்கும் நன்மைக்காகவும் உமது கைது திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வும் மழியுமாகிய இறைவா, புனித செபஸ்தியாரை எங்கள் அனைவருக்கும் பாதுகாவலராக கொடுத்திருக்கின்ற கிருபையை நினைத்து நன்றி கூறுகிறோம். நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து அர்ப்பணம் செய்யும் இந்த காணிக்கைகளை நீர் தாமே நிறைவாக ஏற்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் தூயவரான தந்தையை என்று வாழும் எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறை சாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வலிமையை சிறந்தோங்க செய்கின்றீர். வலுவற்றவர்களுக்கு திறமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வானவரோடும் புனிதரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: வானக தந்தையை நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று ஆகுமுடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணுவாக்கும். அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள்.
கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்படையும் கிணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கெடுக்க உமது பிள்ளைகளாகி அனைவரை நீதாமை ஒரே குடும்பமாக இணைத்து வைத்த மாபெரும் கிருபை நினைத்துமை நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயர்த்தல் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவன் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்ட உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். செபஸ்தியார் இதைத்தான் செய்தார். இயேசுவுக்காக இன்று முடிவெடுத்த உடனே அத்தனையும் தூக்கி எறிந்தார். எனவே அந்த மன தைரியம், அந்த துணிச்சல், அந்த வலிமை நம்ம எல்லாருக்கும் வேணும். அப்பதான் இந்த திருவிழாவை கொண்டாடுவதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. எனவே அந்த பாடலை பாடி இறைவனிடத்திலே நாம் செபிப்போம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். செயல்படுவது போல உலகத்தில் செயல்படுவதாக எங்கள் அன்பின் உணவை எங்களுக்கு அளித்தரும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரும், எங்களை சோதனை விடுவதை தீமை தரும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கடைபிடித்தலம் அன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அன்பே வருவான தெய்வமே, இறைவா, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு விடுதலையை தருவேன் என்று சொன்னீரே. இயேசுவே, தெய்வமே, நான் பார்க்க வேண்டும் என சொல்லி ஒரு மனிதன் கேட்ட பொழுது உனக்கு பார்வை கிடைக்கட்டும் என்று சொன்னீரே. இயேசுவே, தெய்வமே, தாவீதின் ராஜாவே, நான் நடக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த மனிதனை நடக்க வைத்தீரே. பேச முடியாமல் கிடந்த ஒரு மனிதனை பேச வைத்தீரே.
இறந்து போன மனிதனுக்கு உயிர் கொடுத்தீரே, பாவியை மீட்டுக் கொடுத்தீரே, இனிமேல் பாவம் செய்யாதே, நானும் தீர்ப்பிடேன் என்று சொல்லி ஒரு புது வாழ்க்கை கொடுத்தீரே. கட்டிலோடு இறக்கி அந்த மனிதனை, முடக்குவாதமுற்ற மனிதனை ஒரே ஒரு வார்த்தை சொல்லி எழுந்து நடை என சொல்லிய பொழுது அந்த மகன் மான் கண்டு போல துள்ளி எழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நேரத்திலும் கூட இயேசுவே, தெய்வமே, ராஜாவே, ஒரே ஒரு விசை என்னை பார். இதோ பல நாட்களாக, பல வாரங்களாக, மாதங்களாக, வருடங்களாக நான் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசுவே, மனிதர்களை நம்பி நான் ஏமாந்து போய்விட்டேன். மனித செல்வங்களை நம்பி நான் ஏமாந்து போய்விட்டேன். இதோ உம்மிடத்திலே நான் வந்திருக்கிறேன் ராஜா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனது ஊழியன் குணம் பெறுவான் என்று சொன்ன பொழுது, உனது ஊழியனுக்கு சுகம் கிடைக்கட்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீரே. இதோ நாங்களும் அந்த ஒரு வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். உனது வாழ்க்கையிலே புது வசந்தம் கிடைக்கட்டும். உனது பாவ வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கிடைக்கட்டும். உனது கடன் பிரச்சனைகளிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கட்டும். உனது மன குழப்பங்களிலிருந்து, பாரங்களிலிருந்து, வேதனைகள், சோதனைகள், வருத்தங்கள், குழப்பங்களிலிருந்து உனக்கு விடுதலை இன்றைக்கு நான் தருகிறேன். இயேசுவை, நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து நான் செல்லுகின்ற பொழுது ஒரு புதிய மனிதனாக, மனுஷியாக நான் செல்ல வேண்டும். வரம் தாரும். பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறேன். விடுதலையை கொடுத்து விசுவாசத்தை கண்ணோக்கி அமைதியும் ஒற்றுமையும் தந்தத்தில் உளம் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரை. இறைவன் சொல்வது சமாதானமே, சமாதானமே. இறைவன் சொல்வது சமாதானமே, சமாதானமே. ஆண்டவர் இயேசு வழங்கிய சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். இறைமகன் இயேசு கிறிஸ்து, என் பொருட்டு உன்னை எல்லாரும் வெறுப்பார்கள், என் பொருட்டு உன்னை இழுத்துச் செல்வார்கள், என் பொருட்டு உன்னை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்வார்கள். என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என நீ கவலைப்படாதே, நான் உன் கூடவே இருப்பேன் என்று சொன்ன தெய்வம் புனித செபஸ்தியாருக்கும் அதே வார்த்தைகளை சொல்லி பேச வைத்தார், சாட்சியாக மறிக்க வைத்தார். அதே இயேசு இன்றைக்கு என்னையும் உங்களையும், மகனே மகளே, விசுவாசத்தின் விருந்துக்கு, அன்பின் விருந்துக்கு, உறவின் விருந்துக்கு வருவாயா, வா என்று அழைக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் எங்களை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
நேர்த்தியான ஒரு விழாவை சிறப்பிப்பதற்கு உதவி செய்த விழா குழுவினருக்கும், அதே சமயத்திலே பாடகர் குழுவினருக்கும், இன்னும் பல வகையிலே இந்த மேடை அலங்காரம், ஒளி அமைத்தல், தேர் ஜோடனை, அதே போல கடந்த ஒரு வாரமாக இந்த ஆலயத்தை பராமரித்து, வருடமாக ஒவ்வொரு நாளும் பராமரித்து சிறப்பாக ஜெபங்களை ஏறெடுத்த ஜெப குழுவினருக்கும், இன்னும் சிறப்பாக நமது பங்கில் இருக்கின்ற சிறார்கள், இயேசுடைய கண்மணிகள், ஆலய பணியாளர்கள், அன்பிய பொறுப்பாளர், மற்றவர்கள் இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்ற இந்த பங்கை சார்ந்த வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கைதட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து பாராட்டிக் கொள்வோம். அதற்கு அடுத்ததாக திருப்பலி முடிந்தவுடனே நமது விசுவாசத்தை என்பிக்கின்ற வகையிலே தேர் பவனியானது நடைபெற இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், நமது தேர் பவனிக்கு யாரும் பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் தேவையில்லை. நாம் ஆடி ஜெபித்துக் கொண்டு போவோம், பாடிக்கொண்டு செல்வோம். பிறர் அதை பார்த்து நம்மை ஆச்சரியப்படுவார்கள், இதுதான் உண்மையான விசுவாசம் என சொல்லி. எனவே அப்படியான ஒரு விசுவாசத்தை இந்த பகுதியிலே நாம் காண்பிக்க இருக்கிறோம். இனி தயவு செய்து தேர் பவனி செல்கின்ற பொழுது நன்றி உணர்வோடு செல்லுங்க. ஒவ்வொரு அடிக்க சொல்லும் போது, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது நன்றி 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 என சொல்லி ஜெபமாலை சொல்லுங்கள், பாடல்களை பாடுங்கள். செபஸ்தியார் மூலமாக இறைவன் செய்த நமது எல்லா உதவிகளுக்கும் நன்றி செலுத்தி இறுதியிலே வந்து ஒரு ஜெபத்தோடு நாம் இந்த தேர் பவனி முடித்து நமது இல்லங்களுக்கு செல்வோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா. இத்தனை ஆண்டுகளாக இந்த பகுதியிலே புனித செபஸ்தியார் வழியாக நீர் செய்த அனைத்து விதமான உதவிகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் அனைவரும் உறுதியான உள்ளத்தோடு சொல்லிலும் செயலிலும் உமக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ்வதற்கு வரம் தர வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் பிதா, சுதன், தூய ஆவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, உடனடியாக தேரானது மந்திரிக்கப்பட இருக்கிறது. எனவே எல்லாரும் தயவு செய்து 2 பேராக 2 லைன்ல செல்லுங்கள். செல்லுகின்ற பொழுது தயவு செய்து ஜெபித்துக் கொண்டு பாடிக்கொண்டு நன்றி சொல்லிக் கொண்டு செல்லுங்கள். செபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோம் அருள் சிறக்க. புனித செபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோம் அருள் சிறக்க. மனிதருள் சிறந்த மாணிக்கம் அவரே, மலையிலும் பலம் நிறை மனம் படைத்தவரே. மனிதருள் சிறந்த மாணிக்கம் அவரே, மலையிலும் பலம் நிறை மனம் படைத்தவரே. நிலையிலும் தவறா நேர்மையும் அவரே, நித்திய மறையின் தியாகியும் அவரே.